கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் அனலைஸ் பண்ணிட்டே வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோம். ஸோ மியான்மர் உள்நாட்டு போரினால் ஏற்படும் தாக்கங்கள் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே மியான்மர் பற்றின சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மியான்மர் 1948 பர்மா அப்படின்ற பேரில் விடுதலை ஆனது பிறகு கிட்டத்தட்ட அவங்களோட அந்த வரலாற்றிலே ஒரு 70 ஆண்டுகள் வரலாற்றில் ஒரு 22 ஆண்டுகள் மட்டும்தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருந்திருக்கும். கடைசியா மார்ச் 2021 இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது மறுபடியும் மாறி ராணுவ ஆட்சி, ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள மியான்மர் அரசாங்கம், மியான்மர் நாடே வந்திருக்கும். அப்பையிலிருந்து ஒரு மியான்மர் அப்படின்னாலே ஒரு ராணுவ ஆட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருந்துட்டு இருக்கு. இந்தியா போன்ற பல உலக நாடுகள் மியான்மர்ல ஒரு மக்களாட்சி வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஆங் சாங் சூக்கியை நீங்க விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களை கூடிய சீக்கிரம் விடுதலை செஞ்சு சீக்கிரமா தேர்தல் நடத்தினதுக்கு அப்புறமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் அங்க ஆட்சி ஆளணும், ராணுவ ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பல உலக நாடுகள் வலியுறுத்திட்டே வராங்க. இதற்கிடையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் மியான்மர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்கள்லாம் ஒன்னா கைகோத்து தனித்தனியா சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா குழுக்களும் ஒன்னா சேர்ந்து இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யார் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ராணுவத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால உள்நாட்டு போர் அப்படிங்கிற ஒரு சூழல் மியான்மர்ல உருவாயிருக்கு. இந்த உள்நாட்டு போர்ல அந்த சின்ன சின்ன குழுக்களா இருந்த அந்த டீம் பெரிய டீம் ஆயிட்டு ராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட், அதாவது ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றிட்டே வராங்க. ஸோ இதனால பெரிய ஒரு அகதிகளோட ஒரு தாக்கம், அகதிகளோட இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. அகதிகள் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா இதுல ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட ரோல் என்ன மாதிரி இருக்க போகுது, இதுல இந்தியா மேல என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகுது, குறிப்பா மியான்மர்ல நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம், ஆயுதம் தாங்கிய போராட்டத்தினால இந்தியா மேல என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆர்டிகல்ல பார்க்க போறோம். என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகிய 4 மாநிலங்களுடன் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் எல்லையை மியான்மர் பகிர்ந்து கொள்கிறது. ஸோ நம்ம கிட்ட ஒரு 1600 கிலோமீட்டர்ஸ் நம்மளும் மியான்மரும் பார்டர் ஷேர் பண்ணிக்கிறோம். பாகிஸ்தான், வங்கதேச எல்லைகள் போன்று இங்கு வேலி அமைக்கப்படவில்லை. ஏன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த டெரைன் சொல்லுவோம் நம்ம, அந்த சமவெளி பகுதிகளாக இருக்கும். ஈஸியாக நம்ம வேலிகள் அமைத்து அந்த எல்லை ஓரங்களை காப்பாற்றிக்கலாம். ஆனால் இது ஒரு மலைப்பகுதிகளாக இருக்கனால ஈஸியாக அந்த வேலிகள் போட்டு அந்த பார்டரை இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவல் இல்லாமல் தடுக்க முடியும் ஒரு சூழல் இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 1600 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேலி போன்ற பாதுகாப்புகள்லாம் இருக்கும். மீதி எல்லாமே ஓப்பன் பார்டர்ஸா தான் இருக்கு நமக்கும் மியான்மருக்கும். ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பகுதிகளில் உள்ள இரு நாட்டு மக்களின் கலாச்சாரம், குடும்ப உறவுகள் காரணமாக 16 கிலோமீட்டர் வரை நுழைவு இசைவு இல்லாமல் வந்து செல்லும் வகையில் 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டருக்கு விசா ஃப்ரீ டிராவல் அப்படிங்கிறது அலோவ் பண்றாங்க இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல. ஸோ வேற என்ன பண்றோம் அப்படின்னா, அருகில் இருப்பதால் அந்த நாட்டு மக்கள் வர்த்தகம், கல்வி, மருத்துவம் போன்ற வசதிகளுக்கு இந்தியாவை நோக்கி வராங்க. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புவி அமைப்பும் வேலி அமைப்பதற்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது ஒரு மலைப்பகுதிகள் போன்ற ஒரு புவி அமைப்பு இருக்கனால வேலிகள் அமைத்து அந்த இதை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி நம்மளும் ஒரு 16 கிலோமீட்டருக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த விசா ஃப்ரீ என்ட்ரியை யூஸ் பண்ணி எஜுகேஷன், ஹெல்த் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 2 நாட்டு மக்களுமே அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமான ரோல் எது பிளே பண்ணுது அப்படின்னா, வர்த்தகம் அப்படிங்கிற விஷயம் முக்கியமான ரோலை பிளே பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பார்டர் அடுத்த கட்டமா சமூக விரோத சக்திகளும் ஆயுதம் ஏந்திய பிரிவினை குழுக்களும் சாதகமாக பயன்படுத்தினர். ஸோ இந்த ஒரு நிலை மாறி வர்த்தகம், மருத்துவம், கல்வி இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக அந்த எல்லையோர பகுதிகளை பயன்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாதிரி சமூக விரோத மக்கள், குறிப்பா போதைப் பொருட்களை கடத்துறவங்க, இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு பயிற்சி எடுத்துக்கூடிய இருக்க அந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ஒரு பார்டர்லெஸ் விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இந்தியாவில் கண்காணிப்பு அதிகம் இருப்பதால்
சில அமைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி, நமக்கு வந்து நிறைய இந்த நாகாலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயே சில கிளர்ச்சி கும்பல்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே இங்கே பட்டியலிட்டிருக்கும். இந்த கிளர்ச்சி கும்பல் எல்லாமே மியான்மரில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. இது இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களது தீவிரவாத செயல்களுக்கு நிதி திரட்ட போதைப் பொருட்கள் கடத்துவதை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நார்த் ஈஸ்டர்ன் பார்டரில் குறிப்பாக மியான்மர், பங்களாதேஷ், அந்த சைடு பூட்டான், இந்த ஒரு பார்டர்ஸ், நேபாளும் சேர்த்து இந்த பார்டர்ஸில் எல்லாமே ட்ரக்கோட அடிக்ஷனும் அதிகமாக இருக்குது, ட்ரக் யூசேஜும் அதிகமாக இருக்குது, ட்ரக்கோட டிரான்ஸ்போர்ட்டும் அதிகமாக இருக்குது, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் இந்த ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனால இன்னமும் இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துட்டு வருது. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க, அந்த ஒரு கேள்வியை தான் இந்த ஆர்டிகல்ல முன் வச்சிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தவிர மியான்மரில் நடைபெறும் உள்நாட்டு சண்டையால் ஆயிரக்கணக்கான அகதிகள் நம்மளை நோக்கி வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு மிசோரம்ல ஒரு இந்த உள்நாட்டு போறனால வெளியே வரக்கூடியவங்களுக்கு மிசோரம்ல ஒரு அகதிகள் முகாம் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேயும் பீப்புள்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற கூட்டத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மியான்மர்ல ராக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான் இந்த ரோஹிங்கியா அப்படிங்கிறவங்க. அவங்க மியான்மரில் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க மேலே ஒரு மத கலவரம் அப்படிங்கிறது நடந்து நிறைய மக்கள் அங்கிருந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கெலாம் தஞ்சம் புகுந்து இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கப்போ இங்கே உள்நாட்டு போறனால இன்னமும் நிறைய அகதிகள் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கணும். அதே வேளையில் அவங்களை எப்போ நம்ம அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்ப போறோம். இன்னமும் நிறைய மக்கள் இந்த அகதிகள் இந்தியாவுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் பண்ணணும்? இவங்க அகதிகளாக தான் வராங்களா, இல்லை இவங்க வேற மாதிரியான ஒரு மற்ற எண்ணங்களோட உள்நாட்டு கலவரத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதோட முக்கியமான விஷயம், அசாம் போன்ற மாநிலங்களில் இந்த என்ஆர்சி அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், இந்த அசாம் அக்கார்டு, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது எல்லாமே வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அகதிகள் உள்ள வரனால அந்த நார்த் ஈஸ்டர்ன் மக்கள் அவங்களோட கலாச்சாரத்தை இழக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரம் இழக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படுற வேலைகள், உரிமைகள் எல்லாமே புதுசாக வரக்கூடிய இந்த மக்கள்னால பறிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு 1970களில் இருந்தே இருந்துட்டே தான் வருது. அப்போதான் இந்த அஸ்ஸாம் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது இப்போ வரைக்குமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நமக்கு தெரியும் இந்த என்ஆர்சி பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்தியா தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ என்ன நமக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை, என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மரில் ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. இதனால இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நம்ம முதல்ல முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டுறோம். ஒரு 1600 கிலோமீட்டருக்கு ஒரு பார்டர் இருக்குது. நமக்கு நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோடலாம் நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வர்த்தகம், கல்வி, மருத்துவம், இதுக்காக ஒரு 16 கிலோமீட்டருக்கு நம்ம விசா ஃப்ரீ என்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ மக்கள் வேறு விதமாக, அதாவது மியான்மரில் உள்நாட்டு போர் நடக்கிறனால வேறு விதமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய குழுக்களுக்கு ரொம்பவே சாதகமாக போயிருச்சு. போதைப் பொருட்களை அதிகமாக கடத்த ஆரம்பிக்கிறாங்க. வேற என்ன முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே மியான்மரில் போய் இராணுவ பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து இந்த ஒரு சப்ளைஸ்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் நம்ம கொடுத்தாகணும். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அகதிகளோட பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம பேசி ஆகணும். அகதிகளுக்கு தேவையான முன்னெடுப்புகளையும் பண்ணி ஆகணும். அகதிகளை திருப்பி அனுப்பியும் ஆகணும். மேலும் அகதிகள் வராமல் இருக்கிறது இந்தியா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு பிரச்சனையும் இந்தியா டீல் பண்ணி தான் ஆகணும். கடைசியா இந்த மாதிரியான அகதிகள் உள்ள வரனால இந்தியாவோட கலாச்சாரம், முக்கியமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட கலாச்சாரம் பாதிக்காத வகையில் இந்தியா முக்கியமான ஸ்டெப்ஸை எடுக்கணும். இதுதான் இந்தியா மேல இந்த மியான்மர் உள்நாட்டு போறனால இந்தியா மேல இருக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம ஆன்சரா கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிகல்குள்ள போயிடலாம். அடுத்த ஒரு
சின்ன ஆர்டிகல் தான். பறக்கும் அணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ஃப்ளையிங் ஸ்குரல் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்தியாவில் மறுபடியும் பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த ஒரு விலங்கு தான். கிட்டத்தட்ட 1981க்கு அப்புறமா இந்த விலங்கு இந்த ஒரு அணில் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே காணப்படலை. அதுக்கப்புறமா ஒரு 42 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய நம்தாப்பா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறோம். நம்தாப்பா புலிகள் காப்பகம், அந்த இடத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கடைசியாக இன்னொரு பாயிண்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, ஒவ்வொரு விலங்கையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்களோட IUCN ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பறக்கும் அணிலோட IUCN ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது. அதாவது ஆபத்தான நிலையில் உள்ள விலங்கு என பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃப்ளையிங் ஸ்குரல் அப்படிங்கிறத அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய நம்தாப்பா டைகர் ரிசர்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட IUCN ஸ்டேட்டஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.